அன்பானவர்களே, வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வல்லமை விடுதலை நேரத்தின் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகச் செய்வார். இந்த நாள் தியானத்திற்காய் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். தேவதூதர் மரியாளை சந்திக்கிற பொழுது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இங்கே சொல்லுகிறார்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த காரியம் எனக்கு கூடவில்லை, இது நடக்காது, இது சாத்தியமில்லை, இது என் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பிக்காது என்று சொல்லி ஒருவேளை கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறாரோ இல்லையா என்று சொல்லி திகைத்து போய் நிற்கலாம். தேவனாலே கூடாத காரியம், அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வார்த்தை வருகிறது, தீர்க்க தரிசனம் ஒரு வார்த்தை வருகிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் எல்லாம் கூடும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கூடல, இது இன்னும் எனக்கு கூடலன்னு சொல்றீங்களா? அவிசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் என்றைக்கும் பேசாமல் இருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அவரால் எல்லாம் நடக்கும், அவராலே கூடும். இங்கே மரியாளுக்கு கர்த்தருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவை அவர் சுமப்பதற்காக கர்த்தர் அவர் திட்டம் கொண்டார், ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று, இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதை இந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு, இவர் இரட்சகரை பெற்றெடுப்பதற்கு இந்த மகளை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார், மரியாள். இவர் இப்பொழுது தேவ தூதராலே அவருக்கு வார்த்தையாக தீர்க்க தரிசனமாய் வருகிறது. இந்த வார்த்தையை மரியாள் அப்படியே விசுவாசித்தார், அப்படியே நம்பினார். ஆகினால்தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்தார். இரட்சகர் இந்த பூமியில பிறப்பதற்கு அவருடைய சித்தத்தை முழுமையாய், தேவனுடைய சித்தத்தை முழுமையாய் மரியாள் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரால கூடாதது ஒன்றுமே இல்லை. நம்ம தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா விசுவாசம். மரியாளுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தார். தேவதூதர் பின்னும் அவர்களுக்கு சொல்லுகிறார், முதிர் வயதிலே அங்கே கர்ப்பமாய் இருக்கிற எலிசபெத்துக்கு நீ போ, அவள் இப்பொழுது 6 மாதங்கள் அவருடைய வயிற்றிலே பிள்ளை இருக்கிறது, நீ போய் அவருக்கு வாழ்த்துதல் சொல்லு என்று சொல்லுகிறார். அதே போல மரியாளும் போய் எலிசபெத்தை வாழ்த்துகிறார். வாழ்த்தின மாத்திரத்தில் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. உடனே எலிசபெத்தும் ஆவியில நிரம்பி, அபிஷேகத்துல நிரம்பி மரியாளை வாழ்த்துகிறார். 45ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். இப்போ எலிசபெத்து ஆவியில நிரம்பி, அபிஷேகத்துல நிரம்பி மரியாளை குறித்து சொல்லுகிறது, விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனாலே காரியங்கள் வாய்க்கணும், கூடணும் என்று சொன்னால் விசுவாசம் அவசியமா இருக்கிறது. விசுவாசத்தினாலே கூடும், எல்லாம் கூடும். இங்க மரியாள் விசுவாசித்ததினாலே அவரை குறித்து தீர்க்க தரிசனம் வருகிறது, விசுவாசித்தவள் பாக்கியவதி. அப்ப நம்ம இன்னைக்கு விசுவாசி நமக்கு பேர் வைக்கிறோம், விசுவாசி நம்மளை கூப்பிடுறாங்க, நல்ல விசுவாசின்னு வேற சொல்றாங்க. ஆனா நமக்குள்ள அவிசுவாசம் அதிகமா இருக்கிறது, விசுவாசம் இல்லை, விசுவாசம் குறைந்து போகிறது. சில நேரங்களில் பிரச்சனை நேரத்திலே, உபத்திரவ நேரத்திலே, பாடுகளின் நேரத்திலே நமக்கு விசுவாசம் குறைந்து போகிறது. அதனால விசுவாசம் குறையாமல் இருக்கணும். விசுவாசம் இருந்தால் தேவனால் எல்லாம் கூடும். நம்ம அவிசுவாசம் வரக்கூடாது. அல்லேலூயா. லூக்கா நீங்க 9ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அங்கே அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே,
என் மகனை கடாட்சித்தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. அவன் அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ளி அலக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்திலே வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. இங்க சொல்லுது தேவனாலே எல்லாம் கூடும். ஆனா இங்கே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷர்களாலே இந்த அசுத்தாவியை துரத்திவிட முடியாமல் போயிற்று, கூடாமல் போயிற்று. தேவன் இப்பொழுதுதான் 12 பேரை அபிஷேகம் பண்ணினார். 12 பேரை கர்த்தருடைய வல்லமையினால அபிஷேகம் பண்ணினார். அநேக பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். நீங்கள் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது தம்முடைய 12 சீஷர்களை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். ஆனால் இங்கே 38ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், 39ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், 40ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்களாலே கூடாமல் போயிற்று. ஏன் அந்த பிசாசுகளை துரத்த சீஷர்களால் கூடாமல் போயிற்று? அவர்களுக்குள்ளே விசுவாசம் இல்லை, விசுவாசம் குறைந்து போயிற்று. அதனாலதான் 41ஆம் வசனத்திலே இவ்விதமாக அவர்களை பார்த்து சொல்றாரு, இயேசு பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு சொன்னா மாறுபாடான சந்ததியாய் மாறிவிடுகிறோம். நமக்குள்ள தேவன் நம்மை ரட்சித்தது, அதிகாரம் கொடுத்திருக்கிறார், வல்லமை கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை அழிக்கும்படியாக விசுவாசிகளால் நடக்கும் அதிகாரம், ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், நடக்கும் அடையாளத்தை கொடுத்திருக்கிறாரு. அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சில நேரத்தில் அவிசுவாசம் வரக்கூடாது. நம்முடைய இருதயம் மாறுபடுகிறது. நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பதில்லை என்று சொல்லி சில நேரங்களில் நாம் மாறுபடுகிறோம், விசுவாசத்திலே தோல்வி அடைகிறோம். ஆகினாலதான் இங்க சொல்றாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களோடு கூட நான் இருப்பேன். அல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம், அவிசுவாசம், அவருடைய அவிசுவாசத்தினாலதான் அந்த பிசாசை துரத்த முடியாமல் போயிற்று. அப்போ நமக்குள்ள விசுவாசம் அதிகமாய் நிறைந்திருக்க வேண்டும். விசுவாசம் இருந்தால்தான் தேவனால எல்லா காரியத்தை செய்ய முடியும், நம்மிடத்துல செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்நேரமே அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். 12 வருஷம் 20ஆம் வசனத்துல சொல்லுது, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவள் தனக்குள்ளே ஒரு விசுவாசத்தை, ஆண்டவரிடத்துல விசுவாசத்தை வைத்தார், எல்லாவற்றையும் செலவழித்தார், தனக்கு உண்டானதை எல்லாவற்றையும் மருத்துவரிடத்துல கொடுத்தார். சற்றேனும் குணமடையவில்லை. அவருடைய வாழ்க்கையில குணமடையாம சூழ்நிலையிலே அவள் திகைத்து கொண்டிருந்த பொழுதுதான் இயேசுவை விசுவாசித்தார். இன்றைக்கு நீங்களும் விசுவாசிங்க. எந்த சூழ்நிலையில இருக்கிறீர்கள்? ஒருவேளை உங்களுடைய வியாதி உங்களை விட்டு போகவில்லையா? உங்களுடைய பிரச்சனை உங்களை விட்டு மாறலையா? இன்னும் கடன் பிரச்சனை உபத்திரவத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள்? சோர்ந்து போகாமல் இருங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். நீங்கள் யாரை விசுவாசிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை. தேவனாலே எல்லாம் கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவள் சொல்ற 21ஆம் வசனத்துல சொல்றது, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு. பாருங்களேன் எவ்வளவு பெரிய விசுவாசம். தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டா. 12 வருஷமா ஒரு சகோதரி வியாதியா இருக்கிறார். நம்ம என்ன நினைப்போம்? நான் என்ன நினைப்பேன்? ஒரு 12 வருஷம் வியாதி உள்ளவனா இருந்தா ஒரு நல்ல ஊழியக்காரர் இடத்துல செல்லும் பொழுது, ஒரு போதகர் இடத்துல செல்லும் பொழுது அவரிடத்துல டைம் கேட்பேன்.
கேட்டு அவரிடத்துல பேசுவேன். ஐயா, 12 வருஷமா எனக்கு இவ்வளோ வியாதி இருக்கிறது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, இன்னைக்கு எப்படியாச்சும் நான் விடுதலை. இப்படிதான் அவங்க கையை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்ளுவோம். இங்க 12 வருஷமாய் வியாதி உள்ள சகோதரி இயேசுவை அவர் பார்ப்பதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது, இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு அவருக்கு நேரம் கிடைக்கிறது. ஆனால் அவள் சொல்லுகிறார் 21ஆம் வசனம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நான் சுகமாவேன் என்று தன்னுடைய உள்ளத்திலே எண்ணிக்கொண்டார். அவருடைய விசுவாசம் அங்கே குறிக்கிறது. உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். இங்கேதான் அவருடைய விசுவாசம் அங்கே செயல்படுகிறது. அங்கே அவருக்குள்ளே ஒரு எண்ணம் கொண்டால், நான் தொடுகிறது தேவன், அவரால் எல்லாம் கூடும். அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை, அதுதான் தேவன் மேலே வைக்கிற விசுவாசம். அதனாலதான் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், உடனே வல்லமை வெளிப்படுகிறது, அந்த மகள் சொஸ்தமாகிறார். ஆண்டவர் சொல்றாரு, மகளே தினன்கொள், பயப்படாதே, தைரியமாயிரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்நேரத்திலே அப்பொழுதே உடனே விடுதலை அந்த மகளுக்கு கிடைக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம். விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்க, ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. அந்த விசுவாசம் உங்களை காப்பாற்றும், உங்களை பலப்படுத்தும். தேவனாலே கூட வேண்டும் என்று சொன்னால் அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது, அவிசுவாசமான காரியம் இருக்கக்கூடாது. ஒரு வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்லும் பொழுது அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. மலை போல ஒரு பிரச்சனை வருகிறது, மலை போல ஒரு போராட்டம் வருகிறது. காரணம், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் நீங்கள் அந்த பிரச்சனையை பார்த்து, அந்த போராட்டத்தை பார்த்து நீங்கள் பேச வேண்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த பிரச்சனை என்னை விட்டு அகன்று போய் என்று சொல்லி நீங்கள் பேச வேண்டும், சொல்ல வேண்டும். அதற்கு விசுவாசம் உங்களுக்கு தேவை. இந்த பிரச்சனையை ஆண்டவரால முடியுமா, முடியாதா, இல்ல வேற ஒரு சொல்யூஷன் தேடுவோம், வேற ஒரு காரியத்தை தேடுவோம், அப்படி நீங்கள் தேடக்கூடாது. அப்போ நீங்க அங்க என்ன சொல்றன்னா, கடுகளவு விசுவாசம். அப்படியானால் நமக்கு கடுகளவு விசுவாசம் கூட இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த பிரச்சனை மாறல, போராட்டம் மாறல, நமக்கு தேவையான அளவு விசுவாசம் எவ்வளவு என்று சொன்னா, கடுகு எவ்வளவு பெரிதா இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். நீங்க எல்லாம் சமைக்கிறவங்க, கடுகு எவ்வளவு பெரியது. அந்த அளவுக்கு கூட நமக்கு விசுவாசம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அந்த அளவு விசுவாசம் இருந்தால் போதுமா மலையையே பெயர்த்து சமுத்திரத்தில் கொண்டு போவதற்கு? அப்ப நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் தேவை, விசுவாசம் தேவை. சில நேரங்களில் சத்துரு நம்மளை சோதிப்பான், பிசாசு நம்மளை சோதிப்பதற்கு தேவனிடத்தில் அனுமதி கேட்பான். லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பேதுருவை சோதிப்பதற்காக தேவனிடத்தில் பர்மிஷன் கேட்கிறான் சத்துரு. அங்க சொல்றாரு, நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. 31ஆம் வசனத்துல எப்படிப்பட்ட பர்மிஷன் கேட்கிறான் சத்துரு? விசுவாசிப்பதில் சோதிப்பதற்கு, கோதுமை சுலகினாலே புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். பேதுரு மிக முக்கியமானவர், ஆண்டவருடைய ஊழியத்தின் அஸ்திபாரமானவர். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே நீ பாறையா இருக்கிறா, நீ உன் மேல என்ன பண்ணுவேன், என்னுடைய திருச்சபையை கட்டுவேன், என்னுடைய சபையை ஸ்தாபிப்பேன், நீ பாறையா இருக்கிறார். இப்படிப்பட்ட பேதுருவை தேவன் சிலுவையில மறிக்க போகிறார் அடுத்த நாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டு வருகிறார் விசுவாசத்தை சோதிப்பதற்காக. இன்றைக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது? எப்படிப்பட்ட விசுவாசம்? பேதுருவை சோதிப்பதற்கு சுலகினாலே புடைக்கிறது போல பர்மிஷன் கேட்கிறான். இன்னைக்கு அப்படிப்பட்ட சோதனைகளிலே நாம் ஜெயிக்கிறவர்களா இருக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட விசுவாசத்திலே ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்திலே நமக்கு பரீட்சை உண்டு. அந்த பரீட்சை நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி உங்களுடைய சிந்தையில, உங்களுடைய எண்ணங்களிலே, உங்களுடைய செயல்பாடுகளே, உங்களுடைய கிரியைகளே நீங்கள் நினைக்க வேண்டும். அதை உள்ளத்திலே வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசம் வரக்கூடாது. விசுவாசம் என்னும் பரீட்சையை நாம் ஜெயிப்பதற்கு அவிசுவாசம் நமக்குள்ளே வரக்கூடாது. இரண்டாவதாக பயம் வரக்கூடாது. பயம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. மத்தேயு 4:40 சொல்லுது, அவர் அவர்களை நோக்கி, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்ப சில நேரங்களில ஏன் பயப்பட்டாங்க? இந்த இடத்துல 37 பலத்த சுழல் காற்று உண்டானது, படகு நிரம்பத்தக்கதான அலைகள் மோதிற்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பயம் வரதான் செய்யும். நம்முடைய வாழ்க்கையில அலை மோதுகிற பொழுது, காற்று வீசுகிற பொழுது, கடல் கொந்தளிக்கிற பொழுது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற பொழுது என்ன ஆகுறதுன்னா அவிசுவாசம் வருது, பயம் வருது. திருமணம் வச்சிட்டோமே, பணம் இல்லையே, ஒரு பயம். வியாதி என்னமா கொண்டு போய் முடியுமோ, இவ்வளவு பணங்களை நாம் செலவழிச்சிட்டோமே, எப்படியாய் கொண்டு போய் விடுமோ என்று சொல்லி சில நேரங்களிலே நாம் பயம் வரும். நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவேன், பணம் இல்லையே என்று சொல்லி ஏங்குகிற சூழ்நிலை. ஆனா நீங்க ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்திலே இயேசுவானவர் பின்னடையத்திலே படுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய படகில படுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய போட்ல ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய கப்பலிலே இயேசுவானவர் இருக்கிறார். 38 வருது, கப்பலின் பின்னணையத்திலே அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? சில நேரங்களில் ஆண்டவரை நாம் இப்படி முறுமுறுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறோமே, எங்களுடைய வாழ்க்கை மடிந்து போகிறதே, ஐயோ, எங்களுடைய வாழ்க்கையில இயேசுவானவர் இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி சில நேரங்களிலே நாம் பயப்படுகிறோம். இன்றைக்கு கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட பயம் வரக்கூடாது. விசுவாசத்திலே பயம் வரக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். அப்ப பயத்தை நாம் விலக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க வாசிச்சு பாருங்க, எரேமியா 32:17, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆரோனை தேவன் ஊழியத்திற்கு அழைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். தேவன் ஆரோனோடு மோசையோடு மட்டும்தான் பேசுவாரோ, எங்களோடு பேச மாட்டாரோ என்று சொல்லி கேராரின் புத்திரர்கள் அவரை முறுமுறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆரோனும் மோசையும் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து போனார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஆரோனுடன் அவருடைய கோலை கொண்டு போய் சாட்சி பெட்டியின் அருகே வை. ஆரோனை நான் தெரிந்து கொண்டேன், 12 கோல்களை 12 கோத்திரத்தில் இருந்து கொண்டு போய் சாட்சி பெட்டிக்கு முன்பாக வை. மறுநாளில் 8 சொல்லுது, ஆரோனின் கோல் துளிர்த்தது, துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்ததாம். அப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களை, காய்ந்து போன ஒரு கொம்பு, காய்ந்து போன ஒரு கோல், இது எப்படி தொழுக்கும்? இது எப்படி சாத்தியம்? தேவனால எல்லாம் கூடும். இன்றைக்கு அருமையான மகனே, மகளே, நீர் எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறார்? என்னுடைய வாழ்க்கை துளிர்க்கவில்லை, ஐயோ காய்ந்து போயிருக்கிறேனே, என்னுடைய சூழலை இப்படியாய் மாறிவிடுமோ என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை பார்ப்பதற்கு, வெளியிலே பார்ப்பதற்கு நீங்கள் சிரித்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய உள்ளங்கள் கதறி கொண்டிருக்கிறது. எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறும்? எப்பொழுது என்னுடைய கவலை மாறும்? எப்பொழுது எனக்கு ஒரு விடிவு காலம் வரும் என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறாயா? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆரோனுடைய கோல், காய்ந்து போன கோல், அது துளிர் விடுகிறது மாத்திரம் அல்ல, அது துளிர்த்து பூ பூத்து வாதுமை பூக்களை பூத்தது, பழங்களை கொடுத்தது, ஆசீர்வாதத்தை கொடுத்தது. இன்றைக்கு காய்ந்து போன உங்களுடைய கொம்பு, காய்ந்து போன உங்களுடைய கோல் இன்றைக்கு துளிர்க்கும். அன்னால் தேவனுடைய ஆலயத்திலே கதறுகிறார்.
அழுது கொண்டிருக்கிறார். ஆனா தேவன் பாருங்களேன், அவள் அழுதால் தேவன் அவருடைய கோலை துளிர்க்க பண்ணினார். 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, சாமுவேல்ல 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, கர்த்தர் என்னை உயர்த்தினார், கர்த்தர் மகிமை கொடுத்தார், எனக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார் என்று இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவை, புது எண்ணெயால அபிஷேகம் பண்ணும். இன்னைக்கு நீங்க கேளுங்க, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம். அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, உம்முடைய உயிர்த்தெழுந்த அக்கினி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அளவில்லாமல் அபிஷேகம், அளவில்லாத அக்கினி இறங்கும்படியா ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ ரீபாலா ஷதரபாகபா ரீபாபா ஷபரபாகபா. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை சரீரத்துல பலவீனத்தோடு இருக்கிற எல்லா பலவீனங்களும் இப்பொழுது விலகும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. சரீரத்தை பலவீனப்படுத்துகிற இருளின் அதிகாரங்கள், எல்லா மந்திரத்தின் வலிமைகள், எல்லா சாத்தானின் கிரியைகள், எல்லா சூனியத்தின் வலிமைகளை இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக. எல்லா கிரியைகளும் எரிக்கப்பட்டு சாம்பலாய் போகட்டும். கர்த்தர் மனமிறங்கும். இன்னைக்கு ஒரு சுகமாக்குற வல்லமை ஒவ்வொரு சரீரத்தையும் தொடுவதாக. ஒவ்வொரு சரீரத்திலும் கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே. ஆரோனுடைய காஞ்ச கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ணின தேவன். இன்றைக்கு உடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜபத்திலே உங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு துளிர்க்கப்படாத ஆசீர்வாதங்கள், காய்ந்து போயிருக்கிற வனாந்திரமான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு செழிப்பான ஆசீர்வாதத்தாக மாற்றுவீராக. மரியாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்தீங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொன்னீங்க. இன்றைக்கு நாங்களும் விசுவாசிக்கிறோம். இதை செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வார்த்தையை விசுவாசிக்கிறாங்கப்பா. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு சுகமாக்குற வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, விடுதலை கொடுங்கப்பா. தேவனால எல்லாம் கூடும் ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படியே அற்புதங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நிச்சயமாய் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதியுங்கள், தேவனை ஆராதியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இன்றைக்கு நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்க மறவாதிருங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7:30 மணியிலிருந்து 8 மணி வரை வல்லமை விடுதலை நேரத்தை நீங்கள் பார்க்க மறவாதிருங்கள். தொடர்ந்து நித்தியம் டிவியை பாருங்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. கீழையாற்றின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாற்றின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும், ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும்.
கீழையாற்றின் பிசின் தைலமே ரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாற்றின் பிசின் தைலமே ரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. பெரும்பாடுள்ள ஸ்திரீ பத்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. விசுவாசம் பெரிதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. விசுவாசம் பெரிதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. கீழையாற்றின் பிசின் தைலமே ரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டாரே. 38 வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. கீழையாற்றின் பிசின் தைலமே ரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். கீழையாற்றின் பிசின் தைலமே ரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாற்றின் பிசின் தைலமே ரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும். கீழையாற்றின் பிசின் தைலமே ரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாற்றின் பிசின் தைலமே ரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே.